அப்பா, பாத்ரூமுக்கு போயிட்டு வர்றது தான் நிம்மதி. ஏ அப்பா, ஐயே பாத்ரூம் நார் அடிச்சுட்டு வந்தீங்களாடி? நார் அடிச்சிட்டிங்களா? கண்ட இலையும் திண்டு தொலைகிறது, பாத்ரூமுக்கு போய் நார் அடிக்கிறது. என்ன நார் அடிச்சுட்டோம் கீரை அடிச்சுட்டோங்கிற? பாத்ரூம் வந்து பாரு, சுத்தமாக தான் ஆக்கிட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். சுத்தமாக கழுவி விட்டுட்டு ஏன் நாங்களாம் பாத்ரூமாக பார்த்தது இல்லையா? என்னம்மா நார் அடிச்சிட்டோம்மாம்ல. இவங்க தான் புதுசாக பாத்ரூமை கட்டி பாத்ரூமுக்கு போகிறாங்க. நாங்களாம் பாத்ரூமை கட்டி பாத்ரூமுக்கு போகிறோம். பெருசாக பேசுகிற வந்துட்டா. ஆமாம், நீ தான் பாத்ரூமுக்கு தானே போவேன். எங்கே கொல்லைக்கும் அங்கேயும் தோப்புக்கும் தொருவுக்கும் போகிறவங்களாம் பாத்ரூமுக்கு விட்டா எப்படி இருக்கும் பாத்ரூமு? ஏம்மா பேசுறது ஒழுங்காக பேசு. நாங்களாம் பாத்ரூம், எங்கள் வீட்லேயும் பாத்ரூம்லாம் இருக்குது, பாத்ரூமுக்கு தான் போவோம். பெருசாக உன் பாத்ரூமு தான் பெரிய பாத்ரூம் நினச்சிட்டு பேசாத. அம்மா, பாத்ரூமு சுத்தமாக தானே இருக்குது. ஏன்டி அந்த பொம்பளை தான் பேசுகிறாளே, நீ நான் பேசுகிறேன்? நான் பாத்ரூம்லாம் போனதில்லை, சுத்தமாக தான் இருக்குது. ஐயோ, இன்னுமே யார் அந்த பாத்ரூமுக்கு போவா? போகலண்டா போ, நல்லதா போச்சு. நாங்களும் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த பையன் வட்டம் உங்களுக்கு ஊட்ட கட்டி கொடுத்து உங்களை இருக்க வச்சுருக்கானே, திண்ணியெல்லாம் மூடி உங்களை உட்கார வச்சுருக்கானே, நான் வட்டம் எனக்கு ஒரு புதுசாக பாத்ரூமை கட்டி கேட்குறேன். கட்டி கேளு, நான் ஏன் வேணாங்கிறான்? ஏன்னா நீ சும்மாடி பேச்சு கொடுக்காத. நான் என்னடி பேச்சு கொடுக்குறேன்? அந்த பொம்பளை தான் பேசுது. உங்களுக்கு திமுருடி, திமுரு. ஆமாம், எங்களுக்கு திமுரு. நீ ஆக்கி போடுறல, அதில் எங்களுக்கு திமுரு பிடிச்சி போய் நடக்கும். நான் எதுக்கடி உங்களுக்கு ஆக்கி போடணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? உங்களுக்கு எதுக்கு நான் ஆக்கி போடணும்ட்டு? நீ ஆக்கி போடணும்னே உனக்கு தலையெழுத்து இல்லை. நாங்கள் ஆக்கி தானே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உனக்கு என்ன? நீயா வீணா வந்து கத்திக்கிட்டு கிடக்குற? சொல்லுவேங்க. என் வீட்டில் இருக்கிறது இல்லாமல் என்ன திமுரு உங்களுக்கடி? என்ன திமுறா பேசுகிறீங்க? ஆமாம், திமுறா பேசுகிறோம். தண்ணியாக நிமிந்துருச்சா இல்லையடி? வாளியில் தூக்கிட்டு வாடி. இந்த அம்மாட்ட வாயை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு கிடக்குவாண்ணா, தலையெல்லாம் வலிக்குது. உனக்கு எங்கடி தலைவலி வரப்போகுது? உங்கள்கிட்ட கத்தி எனக்கு தாண்டி தலைவலி வருது, டென்ஷன் ஆகுது. நாங்களும் எங்கிட்ட கத்த சொல்கிறோம், நீ பார்த்தா பேசாமல் இருந்தால் தான் நாங்கள் பேசாமல் இருக்க போகிறோம். நீ கத்துறது தான் நானும் கத்துறேன். அம்மா, நீ வீட்டுக்குள்ளே போ, நான் தண்ணி நிமிந்தோன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரேன். வீணம் பார்த்து நிற்காதப்போ. ஆத்தா கிண்டி விட்டுட்டு வீணம் பார்த்துட்டு இருக்கான். வீணம்பு யார் வீணம் பார்க்குறா? இந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்து நம்மளால மீற முடியாது. நீ தண்ணியை தூக்கிட்டு வா, நான் போகிறேன். நீ போ. ஏய் வைத்தியகி, இந்த கோடை மலையில் நனையக்கூடாதுடி, ஒத்துக்காது உடம்புக்கு. உள்ளவா சத்த எரிமா, எனக்கு மழைண்டா ரொம்ப பிடிக்கும். அழகாக தண்ணி ஊற்றிடலாமா? வைத்தியகி, நனையக்கூடாது இந்த மலையில், கோடை மலையில். மழை நாளில் நனைஞ்சா பரவாயில்ல, கோடை மலையில் நனைஞ்சா ஜுரம் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வராது அத்தை, சும்மா இருங்க அத்தை. இந்த பிள்ளைக்கு மலையில் நனையண்டா ரொம்ப பிடிக்கும் இருக்கு. ஆமாம் அண்ணே, மலையில் நனையண்டா முன்னாடி நிற்பா. மழை பெஞ்சிச்சுன்னா போதும், போய் வெளியே போய் நட்டுக்கிட்டு டான்ஸ் போட்டு நிற்பா. இந்த நாளில் போய் மழை பெய்யுது. கோடை மலைடா தம்பி, அப்படி தான் பெய்யும். கோடை மலையில் நனைஞ்சா ஒத்துக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏமா அங்கே நிற்கிற? வைத்தியகி உள்ளவாமா? நான் உள்ளே வரமாட்டேன், மழை பெய்கிற வரைக்கும் நிற்பேன். வைத்தியகி, மழைன்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம் தம்பி, மழைண்டா போதும், மலையில் போய் தான் நின்றுட்டு நிற்பா. மழை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மலையில் நனையக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு ரொம்ப பிடிக்குது. சரி நெல், ஏன் உன் ஆசையை கெடுப்பாங்க? வைத்தியகி, நானும் வந்து நிற்கவா? வாங்க, நீங்களும் வந்து நிற்கிறேன்டா. இல்லைங்க தம்பி, நீங்களும் மலையில் நனைஞ்சு நிற்கிறீங்க. ஏய் தம்பி, ஒத்துக்காதுடா, மேலே ஏறு, மலையில் நிற்காத. வைத்தியகி மலையில் நனைஞ்சு நிற்கும், தம்பிக்கும் ஆசை வந்துருச்சு பிறகு. ஆமாம், வைத்தியகி பார்க்கவும் எனக்கும் ஆசை வந்துருச்சு மலையில் நனையணுண்டு. ஐயோ, இந்த தம்பியை நிற்கிது. உங்கள் அம்மா பார்த்தா ஏசப்படுறாங்க. இன்னைக்கு பாட்டு இருக்குது எல்லாருக்கும். கோடை மழை கொஞ்ச நேரம் தான் பெய்யும், விட்டுடும். கையை நீட்டிக்கிட்டு இல்லைங்க, நான் நிற்கிறேன் மாதிரி. ஒருத்தர் கையை வர நீட்டிட்டு நிற்கிறேம்மா. தம்பியை பாரு, அவ சொன்னாண்டு தம்பியை கையை நீட்டிட்டு நிற்கிது. வைத்திய சொல்கிறாம இந்த கையை நீட்டி நிற்கிறது நல்லதமா இருக்கு. மழை தண்ணி கையெல்லாம் படுதில்ல, சூப்பராக இருக்கு. அழகினில் விளைந்தது மழையினில் நனைந்தது மனதுக்கு சுகம் தருது. அம்மம்மோ அம்மம்மோ. என்ன தம்பி வைத்தியே பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிது?
என்ன ஆச்சுன்னு தெரியல. அதான் நான் கூப்பிட கூட காலையே வாங்கல, பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன், என்னத்த சொல்லியாரே. உனக்கு என்ன கிரிக்கெட்டா பிடிச்சி போயிருக்கு, என்னத்து உனக்கு என்ன கிரிக்கெட் பிடிச்சிருக்க, பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயோ ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. வந்துடுச்சு பொம்பளை, இன்னைக்கு கச்சேரி நிச்சயம். ஏண்டா அவத்தான் தண்ணியில் நிற்கிறான்டா, நீன போய் நிற்கிற அவ கூட போய். உனக்கு அறிவு இருக்காடா, அறிவுகிட்ட போயில. இந்த வரமா வரேன். ஏண்டா மூளைக்கில் உனக்கு மலங்கி போயிடுச்சான்னு கேட்குறேன். இருக்கிற போய் இந்த மலையில் போய் நிற்கிற, இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி. உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறேன். அம்மா மலையை பார்த்தா எனக்கு அழகாக இருந்துச்சுமா, ஆசையாக இருந்துச்சு மலையில் நனையணுண்டு. அதுக்காகத்தமா நண்டேன் நனைஞ்சேன். இதுக்கு ஏமா சத்தம் போடுற? என்ன சத்தம் போடுறானா? அவள் நிற்கிறான்னு சொல்லிட்டு நீனும் போய் நிற்கிறியா? என்னடா உனக்கு என்ன ஆச்சு? என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்க? இந்த கோடை மலையில் போய் நின்றா உடம்புக்கு ஒத்துக்கமான்னு கேட்குறேன். இந்த மலையில் போய் அவத்தான் நிற்கிறான்டா, நீனும் நிற்கிற. இவ்வளோலாம் என்ன ஜெம்மமா தெரியலையே, என்ன ஜெம்மா? அந்த பொண்ணியை நாளைய விட்டுட்டு அவளோட சேர்த்து இவனையும் நிறைய விட்டுருக்காள்வல. என்ன வேலைன்னு கேட்குறேன், என்ன வேலை பார்க்குறாள்வா? வீணா எங்களை பேசாதீங்க, நாங்கள் என்ன வேலையும் பார்க்கல. என் பேத்திக்கு மலையில் நனையண்டா ஆசை. அவள் எப்போ மழை பெஞ்சாலும் வந்து நின்று மலையில் நனைஞ்சிட்டு நிற்பா. உங்கள் பிள்ளையாத்தான் வந்து அவருக்கு ஆசையாக இருக்குன்னு வந்து நின்றாரு. அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? சொல்லுவேங்க. அவங்களாம் எதை பேசிகிட்டு இருக்க, சத்தம் மட்டும் கிடக்காமா. நானாக தான்ப்பா என் மலையில் நனைஞ்சேன். உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சி போய் கிடக்குதாடா கிறுக்கு. என்னைக்கு அவளை வந்து நீ பார்த்தியா, அன்னையிலேருந்து தான் உனக்கு கிறுக்கு பிடிச்சி போய் கிடக்குதியே. கிறுக்கு பிடிச்சா பயலை. அவள் மலையில் நலையிறானா, இவனும் போய் நலையிறானா? என்ன நனைஞ்சு பாட்டு பாடிட்டு இருக்கிறியா? ஐயோ அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. பாட்டு பாடணும் போல தான் இருக்குது எனக்கும். நம்பி பாடவா திரும்ப போய்? தொடப்பக்கட்டை பிஞ்சு படம் பிஞ்சு. நீ தலைக்கு வசந்த பிள்ளை ஆயிடுச்சேன்னு நான் பேசாமல் இருக்கேன். தொடப்பக்கட்டை பிஞ்சு இருக்கிறத ஒழுங்கா இருந்துக்க. ஏமா அப்படி பேசுறீங்க? நானும் சின்ன பிள்ளையா தொடப்பக்கட்டையில் எடுத்து என்ன அடிக்கிறதுக்கு? ஒன்று அடிக்காமல் விட்டது தாண்டா தப்பு, அடிக்காமல் விட்டது தான் தப்பு. என்ன பாட்டி அதுக்குள்ளே மழை நின்றுடுச்சு? கோடை மழைண்டா அப்படி தாண்டி, மழை நேரத்தில் தான் விடாமல் பெஞ்சிட்டே இருக்கும். கோடை மழைண்டா சத்திரா வந்து மழை பெய்யும், அப்புறம் வெயிலாக இருக்கும், அப்புறம் சத்திரா மழை பெய்யும், வெயிலாக இருக்கும். அந்த மழை தான் இருக்கும். அதுதான் அந்த மழை தான் ஒத்துக்காது உடம்புக்கு. சொன்னால் கேட்க மாட்டேன்னு நனைஞ்சிருக்க. போய் தலையை எடுத்து டவலை எடுத்து தொட்டு. பிள்ளைக்கு டவலை எடுத்து தலையெல்லாம் தொட்டி விடுறி. வைத்தியக்கு வா போடா, தலையெல்லாம் தொட்டு. தண்ணி வடியுது, போ உள்ளார. போறம்மா. என்ன ஜம்மமா தெரியல. என்ன பாட்டி இப்படி பேசுறாங்க அவங்க? அவர் மலையில் நிறைய ஆசையா இருக்குன்னு தானே என்ன மாதிரி வந்து நனைஞ்சிட்டாரு. அதுக்கு இப்போ இப்படி பேசுறாங்க. அவருக்கு மலையில நலைய மட்டும் ஆசை இல்லடி, உன்னோட நலையவும் அவருக்கு ஆசை. போங்க பாட்டி. ஏன் பாட்டி அவரை போய் தொடப்பு கட்டை எடுத்து அடிக்கிறாங்கிறாங்களே, அடிப்பாங்களா? ஆஹா, நம்ம வைத்திய பாருங்கடி, அவங்க தொடப்பு கட்டை எடுத்து அடிக்கிறாங்கவும் அடிப்பாங்களாங்கிறா. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கடி. அத்தை மாதிரியே இருக்குது. அத்தை இறக்கப்பட்டுட்டா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ உட்காந்து இருக்கிறா. அதே மாதிரி இவெல்லாம் இறக்கப்படுறாளடி. இந்த அம்மா அவனை நம்மளை இழுக்கலட்டா சரியாக வராது இருக்கு. அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அவர் என்ன சின்ன பிள்ளையா அடி வாங்கிறதுக்கு? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க, சும்மா சொல்கிறது. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஓ அப்படியா பாட்டி? சரி.